Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக், ஐ மீன் ஹேட்ரிக் அட்டாக். வணக்கம், இது தினமலரின் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. சரி, இங்க கொஞ்சம் அடிங்க, இல்ல இங்க கொஞ்சம் அடிங்களேன், அந்த மாதிரி தாங்க இருக்கு. இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் vs சிஎஸ்கே மேட்ச்ல மறுபடியும் சிஎஸ்கேக்கு ஒரு அபார தோல்வி. யாரோ எங்கெங்கயோ பல வருஷம் கழிச்சு நம்மள அடிச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு சத்தியமா முடியவே இல்லைங்க. சோ இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல மறுபடியும் சிஎஸ்கே பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்றாங்க, பேட்டிங் எடுக்கிறாங்க. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு கலில் போறாரு, அருமையான விக்கெட் ஃப்ரேசரோட அடிக்கிறாரு, நல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரா போட்டு கண்டெயின் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு யங் டேலண்ட், ஓகே, அபிஷேக் கோரின்னு ஒரு பையன் வராங்க, கீப்பர் பேட்ஸ்மேன். அந்த பையனை பார்த்தா இது தாமிரம் விளையாடுற பையன் மாதிரியே இருக்கு அந்த பையன். அந்த பையனும் KL ராகுலும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் வின் பண்றாங்க. செகண்ட் ஓவர்லயே சௌத்ரியோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லயே 6 அடிக்கிறான் அந்த பையன். அப்புறம் தான் தேர்ட் மேட்ச்ல 4 அடிக்கிறான். He seems to be in super form. Abhishek Porral seems to be an excellent talent for Delhi Capitals and a right find for Delhi Capitals அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகுங்க. அதுக்கப்புறம் KL ராகுலோட பேட்டிங் அமேசிங்கான பேட்டிங், எல்லாம் கிளீன் ஹிட்ஸ். அங்கிட்டு அவர் கொஞ்சம் ஸ்கூப் ஷாட்ஸ் தான் ஆனாரு. பட் அதை தாண்டி KL ராகுலோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்துச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு அக்ஷர் பட்டேல் உள்ள வராரு. ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிக்கிறாரு, குவிக் ஃபயர் ஒரு 20 ஸ்கோர் பண்றாரு, போறாரு. அதுக்கப்புறம் அடுத்த 2 பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா சூப்பர் விளையாடுறாங்க. சோ இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஓவரால் பேட்டிங் பாத்தீங்கன்னா KL ராகுல் அருமையா இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணி 183 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. பட் அஃப்கோர்ஸ் KL ராகுலோட டிராப் கேட்ச் பண்ணாங்க, பட் தட்ஸ் ஓகேங்க. பட் அதை தாண்டி சிஎஸ்கேயோட போலிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலீல் அஹ்மத் ஆஸ் யூசுவலுங்க, அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அருமையா போலிங் போட்டாரு, சூப்பரா கண்டெயின் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌத்ரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாருங்க. ஓகே, பட் அதை தாண்டி எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, நம்மளுக்கு சிஎஸ்கேயோட ஸ்ட்ராங்கான விஷயமே போலிங் தான். போலிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கேப் ஹோல்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூர் அஹ்மத். ஆமா, ஹி இஸ் த பர்பிள் கேப் ஹோல்டர். எனக்கு என்ன புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அஸ்வினை கொண்டு வராரு நம்ம ருத்துராஜ் கேக்வாட், செகண்ட் சேஞ்ச் ரவீந்திர ஜடேஜாவை கொண்டு வராரு. ஏன் நூர் அகமது ஃபர்ஸ்ட் சேஞ்ச்லேயே கொண்டு வரது எனக்கு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துச்சு. ஏன்னா he seems to be a fantastic bowler. Of course இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தார், கொஞ்சம் லூஸ் பால்ஸும் போட்டாரு. பட் he is the wicket taking bowler. சூப்பர் 200 250 வரைக்கும் போக வேண்டிய இருந்துச்சு. பட் சிஎஸ்கே bowlers எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு 2 லாஸ்ட் அந்த ஒரு 18th and 20th சூப்பரா போட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் 183க்கு கண்ட்ரோல் பண்றாங்க. சிஎஸ்கேயோட பேட்டிங் இந்த ஐபிஎல்ல ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்றத சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ரச்சின் ரவீந்திராவை நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த பையனை அந்த பையன் நல்லா விளையாடுற பையன், நீ அவுட்டும் ஆகக்கூடாது, அடிச்சு ஆடணும் அப்படின்னா அந்த பையன் பயந்து உட்காண்டா போல இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரச்சின் ரவீந்திரா இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். அவன் ஃப்ரீயா ஆடக்கூடிய பையன். அந்த பையன் இன் லாஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல பாக்குறேன் பயந்து ஆடுறான். சோ either you will have to tell him, இதை பாருப்பா நீ போ உள்ள அடி, எவனாலும் பின்னாடி நாங்க இருக்கோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கும் மறுபடியும் ரச்சின் ரவீந்திரா seems to feel அவர் he seems to be holding his wicket. அவர் பயந்து ஆடுற மாதிரியும் என்னோட ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு டெவான் கான்வே உள்ள கொண்டு வராங்க. டெவான் கான்வேயோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் இது. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரே சென்னையே எல்லாம் டெவான் கான்வே கொண்டு வாங்க அப்படின்னு டெவான் கான்வே உள்ள கொண்டு வராங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டெவான் கான்வே ஆல்சோ த்ரோஸ் ஹிஸ் விக்கெட். தேவையில்லாம சுத்தி அவர் ஒரு விக்கெட் த்ரோ பண்றாங்க. இப்போ 1 டவுனா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ருத்துராஜ் கேக்வாட் சூப்பரான ஒரு 4 அடிக்கிற கவர் டிரைவ்ல. ஓகே, ஃபேர் இனஃப். ஆனா ஒரு ஷார்ட் பால் மிடில் ஷாட் போறாரு. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் ரோஹித் சர்மால புல் ஷாட் அடிப்பாரு. பட் நம்ம ருத்துராஜ் கேக்வாட் சும்மா ஃபிளிக் பண்றாரு. ஃபைன் லெக்ல கேட்ச். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஷாட். ஒரு லீடரா யூ நீட் டு லீட் த டீம் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அது இன்னைக்கு ருத்துராஜ் கேக்வாட் ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வராரு. நீங்க அவர் ஒரு 40 ரன் அடிக்கணும்னா நீங்க அவர் 4 கேட்ச் விட்டு 4 ரன் அவுட் விட்டு 4 ஸ்டம்பிங் விட்டீங்கன்னா ஒரு 40 ரன் அடிப்பாரு. ரொம்ப மிஸ் ஆச்சு இன்னைக்கு விஜய் சங்கர் கிட்ட. அதுக்கப்புறம் இம்பாக்ட் வேற உள்ள வராருங்க நம்ம சிவம் டுபே மறுபடியும் ஒரு இம்ப்ரெசிவான பிளேயர் இந்த ஐபிஎல்ல தெரியவே இல்லைங்க. பட் அதுக்கப்புறம் ஓகேங்களா, விஜய் சங்கரும் நம்ம தலை இறங்குறாங்க. நான் தலையை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை 3 டவுன்லயே இறங்கி நான் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல
தோனி இறங்கி இப்ப யுவராஜ் இருப்பா நான் போய் அடிச்சு வரேன்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு நடக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கு மாதிரி தான் ஸ்டீஃபன் கிளெமின் தெளிவா சொல்லிட்டாருப்பா, எங்க தலை வருவாரு 10 பால் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு அவர் வந்துட்டு மேட்சை ரொம்ப ஸ்லோவா ஒரு இன்டென்ட்டே இல்லாம ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல அந்த மேட்சை பார்த்தோங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு ஃபைட் இல்ல, ஒரு 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 ஜோஷ் இல்ல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங் இருந்துச்சு. ஓவராலா சிஎஸ்கேயோட பேட்டிங் இப்படி ஒரு ஃபெயில் ஆகுறதும் இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆகுறதுங்க. பட் ஓவராலா சிஎஸ்கே ஓட சாம் கம்மியாயினே வருதுன்றதான் என்னோட கருத்து. சிஎஸ்கே டிபார்ட்மெண்ட் ஃபயர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஃபயர் ஆகணும். இந்த ஐபிஎல் சீசன்லயே பாத்தீங்கன்னா பவர் பிளேல கம்மியான ஸ்கோர் நம்ம தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஒரே மேட்ச் தான் வந்து பவர் பிளே அடிச்சிருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பவர் பிளேவே வந்து ஒரு 3 விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலா சிஎஸ்கே ஆஸ் எ டீம் இஸ் நாட் டெஃபினெட்லி அப் டு தி மார்க். ஆர் நமக்கு தெரியும் இப்ப இவர்னா கெத்துங்க, தலைவர்னா ரஜினிகாந்த் தாங்க அப்படின்றது அந்த ஸ்டேட்டஸ்ல இல்லை அப்படின்ற மாதிரி பெரிய கவலைக்குரியாவே இருக்கு. பட் ஓவராலா டெல்லியோட மேட்ச் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து won the match today. Overall, but credits to Delhi, they bowled well, they batted well. Okay, but CSK definitely will have to pull up the socks. Let's wait and see. Ruturaj Singh's வர மேட்சஸ் ஏதாச்சும் கண்டிப்பா சேஞ்சஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது. கேமராமேன் எப்படி அழகா பொண்ணுங்களை பார்த்து ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ருத்துராஜ் சிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியும் கொஞ்சம் பேட்டிங்கோட பவர் பிளே எப்படி ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்றத அந்த ஃபோக்கஸ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே வில் பவுன்ஸ் பேக்கிங். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அடுத்த ரிவ்யூல நான் உங்களும் சந்திக்கும் வரை டாடா பை பை, see you guys. Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by கேபின். ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ். வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.